வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இப்ப ஒரு அருமையான டாபிக். சொல்லுங்க. உங்களை மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன எந்த டயட் ஃபாலோ பண்ணணும்? இப்பதான் டயட்ல மந்திரம் ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கெல்லாம் மந்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மருத்துவத்திலேயே மந்திரம் இல்லைன்னு மிரக்கல் இல்லைன்னு இல்ல. மிரக்கல் அண்ட் மேஜிக் இன் மெடிசின் என்னங்க உங்கள்ட்ட பேசி அப்படி கிடையாது சார். இதுக்கெல்லாம் மந்திரம் தந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி வாங்க, உங்க பாடியில எந்த டயட் பெஸ்ட்? நான் ஸ்லிம்மா இருக்கணும், கல்யாணம் ஆகுற போது ஒரு 3 மாசத்துல வெயிட் இறங்கணும் அப்படின்றவங்களுக்கும், பார்க்க அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும், இருக்கிற வெயிட் எல்லாம் குறையணும், நல்லா சாப்பிடணும், ஒர்க் அவுட் பண்றேன், டயட் குறைக்கிறேன், ஒண்ணுமே வெயிட் இறங்க மாட்டேங்குது, இப்படி ஒரு ஆளு விதவிதமான புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்டுறேன், சாப்பாடு கம்மியா சாப்பிடுறேன், வெயிட் இறங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய வெயிட் இறங்க மாட்டேங்குது. வெயிட் இறங்கணும், பார்க்க உங்களை மாதிரி இருக்கணும், என்ன பண்ணணும்? ஏங்க என்ன நம்மள எங்க போத்து விடுறீங்க? இருங்க, அதாவது வெயிட் என்னங்க? செல்லுக்குள்ள இருக்கிற கொழுப்பு தானங்க. செல்லுக்குள் இருக்கும் கொழுப்பும் சதைகளுக்கு, அதாவது செல்கள் என்பது நம்ம லிவர்ல இருக்கிற கொழுப்பு, சதைகள்ல உள்ள கொழுப்பு, தோலுக்கு கீழே உள்ள கொழுப்புங்க. இது 3 தாங்க வெயிட். உடம்பின் பளு என்பது, வெயிட் பருமன் என்பது உடம்பில் உட்காரும் அதீத கொழுப்பு தான். சொல்லி பயமுறுத்திருங்க சார். பயமுறுத்துறது இல்லைங்க, கொழுப்பு தானங்க உட்காருது. ஏன்னா மனிதனுக்கு புரதமாக உட்காராதுங்க. என்ன மனோ சார்? மனிதனால் 1/2 கிலோவுக்கு மேல சர்க்கரையா தேக்க முடியாது. என்ன சொன்னேன்? உடம்புல திரும்பி சொல்ல, சாதாரணமா பதில் சொல்லாம டப்புன்னு பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தல சார். உடம்பால சர்க்கரையாகவே தேக்கி வைக்க முடியாது 1/2 கிலோவை தாண்டி. அதுக்கு பேர் கிளைகோஜன் பேருங்க. ஒரு 100 கிராம் 150 கிராம் லிவர்ல நிக்கும், ஒரு 300 350 கிராம் மசில்ல நிக்கும். ஆனா புரதமா உடம்புல 1 கிராம் கூட தேக்கி வைக்க முடியாது. புரதம் அன்றாடம் பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அன்றாடம் செலவழித்தலில் வந்து கொண்டே இருக்கணும். புரதம் எக்ஸ்ட்ரா புரதம் உபரியாச்சுன்னா உடம்புல அது புரதமாக நிக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சிடறேன். நான் என்ன சொன்னேன்? புரதத்திற்கு அன்றைய தேவை இல்லை என்றால் புரதமாகவே தங்காது, கொழுப்பா போயிடுமா? புரதம் கொழுப்பாக மாறும். புரதத்திற்கு ரெண்டு எண்டு உண்டுங்க. ஒன்னு அமினோ எண்டுன்னு சொல்லுவோம், ஒன்னு கார்பாக்சி எண்டுன்னு சொல்லுவோம். என்ன? இந்த அமினோ எண்டு தான் யூரியாவா போயிடும். ஒரு பாகம் வால் யூரின்ல யூரியாவா போயிடும் புரதத்துக்கு. அதனுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெலிட்டன், அமினோ ஆசிடோட ஸ்கெலிட்டன், கார்பாக்சி எண்டு சர்க்கரையாக மாறும் அன்று சர்க்கரை தேவை இருந்தால். இல்ல அன்று சர்க்கரை தேவை இல்லை என்றால் அந்த யூரின்ல அந்த அமினோ எண்டு மட்டும் உடைஞ்சு யூரின் ஆயிடும். மிச்சம் மொத்தமும் கொழுப்பாகவே மாறும். உடம்புல எந்த இடத்துல போய் உட்காரும்? உடம்புல இருங்க. சோ உடம்பில் கொழுப்பாகவே மாறும். கொழுப்பு எங்க உட்காருன்னா வயதை பொறுத்து மாறும். கொழுப்பு எங்க உட்காருதுன்னு ஆரம்ப காலங்கள்ல வளர்ச்சி பருவத்துல நீங்க இருக்கும்போது, என்ன வயசு? ஒரு ஆணுக்கு 18 வயது வரையிலும், பெண்ணுக்கு ஒரு 16 வயது வரையிலும் வளர்த்தி பருவம். கரெக்டுங்களா? அப்போ என்னதான் சாப்பிட்டாலும், எவ்வளவு புரதம் சாப்பிட்டாலும், எவ்வளவு கொழுப்பு சாப்பிட்டாலும், எவ்வளவு மாவு சத்து சாப்பிட்டாலும், எவ்வளவு பிடித்த உணவு, எவ்வளவு நொறுக்கு தீயானாலும் நிறைய நேரங்களில் அது வளர்த்தியாகவே வரும். ஏன்னா இன்சுலினும் தூண்டும், குரோத் ஹார்மோனும் தூண்டும், பெரிய மன உளைச்சல் குழந்தைங்களுக்கு இருக்காது, அதனால கிடுன்னு வளரும். வர்டிக்கல் குரோத் ஸ்பர்ட்னு சொல்றோம் இல்லையா, வளர்ச்சி அது இருக்கும். அது இந்த 18 வயசுக்கு அப்புறம் பசங்களுக்கு முடிஞ்சது இல்லையா, 18 மேக்சிமம். அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் வளர்த்தி உயரம் வராது. அதுக்கப்புறம் அதனாலதான் நீங்க பாருங்க, எல்லாமே ஒரு காலத்துல இப்ப சொல்ல முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே எல்லாம் குழந்தைங்களே, ஸ்கூல் போற குழந்தைங்களே வெயிட் போடுது. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது, நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே மெல்லிசாங்க. ஒருத்தர் தான் 2 பேர் இருப்பாங்க. பட் 90 பேர் மெல்லிசாதான் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே காலேஜ் கல்லூரி முடிச்சு வெளியில வரும்போது கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பாங்க.
அந்த காலத்திலேயே உண்டா இல்லையா? கண்டிப்பா. ஏன் அது உண்டுன்னு நினைக்கிறீங்க? அதே எரிபொருள் தானே. என்ன ஆச்சு திடீர்னு அந்த 18ல இருந்து 25 வயசுக்குள்ள? நீங்களே பாருங்க, அந்த கொழுப்பு எங்க உட்காருதுன்னா அந்த வயதுல தோலுக்கு கீழே உட்காருது. என்ன சொன்ன? அப்ப வயிற்றுக்கு போகாது. இருங்க, தோலுக்கு கீழே முதல்ல உட்காரும். அதுதான் முதல்ல வடிவம் கொடுக்கும். ஆணுக்கு சின்ன தொப்பையாகவும் பெண்ணுக்கு தொடையும் இடுப்புமாகவும் விழும். கொஞ்சம் எந்த வயசுல? அந்த 18ல இருந்து 25 வயசு வரைக்கும். தோலுக்கு கீழே கொழுப்பு உட்காந்துரும். இன்னும் எரிபொருள் உபரி அதிகமாக ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு எரிபொருள் ஒருத்தருக்கு 2000 கிலோ கேலரி வேணும். டெய்லி 2300 2400 2500 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க. அதுக்கு எரிபொருள் செலவினமும் இல்லாம உடற்பயிற்சியும் இல்ல, எதுவும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட், லேட் டைம் மீட்டிங்கு, சினிமா, மூவி ஜங்கு. ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டாலே 1000 கிலோ கேலரி வரைக்கும் சாப்பிடலாம் பெரிய டப்பு வச்சு அடிச்சீங்கன்னா. என்ன அது இன்னொரு எலிபென்ட் இந்த ரூம், இந்த பாப்கார்ன் பிசினஸ். சோ எரிபொருள் அடர்த்தி இந்த 2000 தாண்டி எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த எக்ஸ்ட்ரா எரிபொருள் என்ன ஆகும்? உடம்புல கொழுப்பாக தான் மாறும். ஏன்னா கொழுப்புக்கு மட்டும்தான் உச்சவரம்பு தேக்கம் கிடையாது, அப்பர் லிமிட் ஆஃப் ஸ்டோரேஜ் கிடையாது உடம்புக்கு. உடம்புல எவ்வளவு வேணா கொழுப்பை நிறுத்த முடியும் உடம்பால. ஆனா உடம்பால புரதத்தை எவ்வளவு சொன்ன? புரதத்தை 1 கிராம் கூட நிறுத்த முடியாது. ஒரு 1/2 கிலோ மாவு சத்து கார்போஹைட்ரேட் கிளைகோஜனா நிறுத்த முடியும். மிச்ச எல்லா எரிபொருள் உபரியும், எல்லா எரிபொருள் உச்சம் எக்ஸ்ட்ராவும் அந்த 2000 தான் உங்களுக்கு தேவை. டெய்லி 2100 சாப்பிடுறீங்க நீங்க 18 வயசு தாண்டி. அந்த 100 கிலோ கேலரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது எல்லாமே கொழுப்பாக மாறி முதலில் தோலின் கீழ் உட்காரும். அதுதான் முகத்துல ஒரு வடிவம் கொடுக்கும், பளிச்சுன்னு கொடுக்கும். சரி, இந்த மாதிரி அந்த அது எரிபொருள், அது உடம்புக்கு எந்தவித பாதகத்தையும் உண்டு பண்ணாது. தோலின் கீழ் உட்காரும் கொழுப்பு. எவ்வளவு நாள் வரைக்கும்? அது 20 25 வயசு 25 27 வயசு. ஏன்னு சொல்றோம்னா அது வரைக்கும் உடம்புல பிரவுன் ஃபேட்னு ஒண்ணு உண்டு. கழுத்தை சுத்தி ஒரு 300 கிராம் வரைக்கும் இந்த பிரவுன் ஃபேட் இருக்கும். இந்த பிரவுன் ஃபேட் உடம்புல வேற எங்கேயும் வெயிட் வைக்க விடாது. இந்த பிரவுன் ஃபேட் 25 வயசுக்கு மேல காணாம போயிடும். ஏன்னா அதுதான் பயாலஜி. அதுக்கப்புறம் அந்த உடம்புல இருக்கிற அந்த பிரவுன் ஃபேட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா எரிபொருள் உபரியும் கொழுப்பாகவே மாறும். சொல்றது விளங்கிச்சா? இந்த பிரவுன் ஃபேட்டை தங்க வைக்க உடற்பயிற்சி உதவுமா? உடற்பயிற்சி கட்டாயம் கொஞ்சம் உதவும். ஒரு வயது வரைக்கும், ஒரு 20 25 வயசு வரைக்கும் தான் உதவும். அதனாலதான் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நீங்க உசைன் போல்ட் பாத்திருக்கீங்களா? யாரு உசைன் போல்ட்? சரியான ஓட்டப்பந்தயம். எத்தனை கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கா தெரியுமா பண்ணவங்க சார்? கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 9 கோல்டு மெடல். இது 2008 2012 2016. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் 3 ஒலிம்பிக்ஸ், பெய்ஜிங், லண்டன் அண்ட் பிரேசில், 3 ஒலிம்பிக்ஸ்லயும் அவர் தான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் கோல்டு மெடல். 200 அவர் தான், 4x100 ரிலேவ் அவர் தான். ஓட்டப்பந்தயம் உடற்பயிற்சி பயங்கரமான உடற்பயிற்சியா இல்லையா? நல்ல உடற்பயிற்சி. உசைன் போல்ட் பாக்கிறதுக்கு எப்படி இருந்தாரு? புள்ளியா இருந்தாரு. மசில் எப்படி இருந்தது? ரொம்ப டைட்டா இருந்தது. அவருக்கு அவர் ஜெயிக்கும் போது அவருக்கு என்ன வயசு? எல்லாம் 18ல இருந்து 27 28 வயசு தான், 30 வயசுக்குள்ளதான். வயசு சின்ன வயசா பெரிய வயசா? அது 30 வயசு. ரிட்டையர் ஆயிட்டாரா? இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் போடுறாரா போடலையா? அவர் பார்க்கவே இல்லையே. நீங்க இப்ப போய் பொதுவையில போய் போடுங்க, கூட தேடுங்க, வெயிட் போட்டுருக்காரு. ரைட்டா? மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தெரியுமா? மைக்கேல் ஃபெல்ப்ஸ். நான் இதெல்லாம் பொதுவையில கேட்ப, உட்காருங்க. சொல்லுங்க. மைக்கேல் பிலிப்ஸ் சொல்லுங்க. யாரு மைக்கேல் ஃபெல்ப்ஸ்? யாரு தெரியுமா? the most decorated Olympian of all time அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதிகமான தங்க பதக்கங்களை வென்ற ஒலிம்பிக் வீரர், நீச்சல் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். 25 கோல்டு மெடல். அவர் என்ன சொன்னாருன்னா, இருங்க சொன்னது முக்கியம் எனக்கு, அவரு 4 வயசுல இருந்து ஸ்விம்மிங் பண்றவர். ஸ்விம்மிங் நல்ல உடற்பயிற்சி இல்லையா? அருமையான உடற்பயிற்சி. அவர் தான் ரிட்டையர் ஆகும்போது 4 வயசுல ஆரம்பிச்சு 25 வயசுல ரிட்டையர் ஆயிட்டாப்ல. அவருக்கு என்ன சொன்னாருன்னா, நாளையில இருந்து நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன். இப்போ சின்ன வயசா பெரிய வயசா அவர் ரிட்டையர் ஆகும்? ரொம்ப சின்ன வயசு. இப்ப பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் எப்படி இருக்காரு? பாக்கல, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. அதாவது வயது கம்மி. நான் உசைன் போல்ட்டையும் மைக்கேல் ஃபெல்ப்ஸையும் ஏன் எடுத்துக்காட்டா எடுத்தேன்னா, 2 பெரிய உடற்பயிற்சி. ஒண்ணு நீச்சல், ஒண்ணு ஓட்டப்பந்தயம். ரிட்டையர் ஆன வயசு இவங்க உலகத்தின் விளையாட்டின் உச்சத்தை தொட்டவங்க. ரிட்டையர் ஆனது சின்ன வயசுல. சின்ன வயசுல ரிட்டையர் ஆனாலும் அந்த 25 30 தாண்டின ஒன்னேவே
வெயிட் போட்டாங்க. வெயிட் போடும். சரி, இதுதான் பயாலஜி. அவங்க கேள்வி வராங்கல்ல, இல்ல ரிட்டையர்ட் ஆன பிறகு உடற்பயிற்சி இந்த அளவுக்கு இருக்காதுல்ல, அதுதான் பிரச்சனை. அப்போ உடற்பயிற்சி என்பது உங்களின் வேதியியலை தாண்டி செயல்பட முடியாது என்பதே பயாலஜி. இல்ல இதுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப எவ்வளவுதான் நீங்க அவர் இப்பதான் 4 வயசுல இருந்து ஸ்விம்மிங் பண்ண மைக்கேல் பெல்ப்ஸால ஏன் வெயிட்ட மெயின்டைன் பண்ண முடியல? அவர்தான் அந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருப்பாரு. உலகத்தின் உச்சக்கட்ட உடற்பயிற்சியான நீச்சலையும் ஓட்டப்பந்தயத்திலும் இருந்தவங்களாலேயே அந்த உடற்பயிற்சியை அந்த அளவுல மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்களை சுத்தி இருந்த டயட் மாறி இருக்கும். ஆமா, ரிட்டையர்ட் ஆயிட்டா எல்லாம் ஒரு அலட்சியம் வந்துடும். உச்சபட்ச உடற்பயிற்சி செய்த அவங்களாலேயே சின்ன வயசுலயே பணத்தை பார்த்தவுடன், பொருளை பார்த்தவுடன், உணவை பார்த்தவுடன் உணவில் நாட்டம் வருமா வராது? ஏன்னா மனிதனின் முன்மூளை மிஸ்டர் மனோ சார், மனிதனின் முன்மூளை மிக பெரியது. நாமெல்லாம் ஒரு பாலூட்டி இனங்க, மமேலியன் ஸ்பீஷீஸ். அப்படின்னா பால் கொடுக்கிற இனம் மனித இனம். உலகத்துல 5000 இனம் இருக்குங்க மனோ சார். அதுல ஒரு இனம் மனித இனம். இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் இந்த முன்மூளை இருக்கு பாருங்க. மூளையில் இந்த முன்மூளை ஃபோர் பிரெயின் இருக்கு இல்லைங்களா, இது மிக பெரியது. உடம்பின் பரப்பளவை கணக்கில் கொள்ளும் பொழுது இதுக்கு பேர் EQன்னு சொல்லுவோம் மருத்துவ உலகத்தில். ஐக்கியூ இல்ல, அது பொழியில சொல்ல ஐக்கியூ, நாங்க சொல்றது EQன்னு சொல்லுவோம், என்செஃபலைசேஷன் கோஷியன்ட்னு சொல்லுவோம். இந்த முன்மூளை மிக பெரியது. இந்த முன்மூளை 3 விஷயத்தை தான் நாடி விரும்பி செல்லும். எது? உணவு, உறவு, உலகம். இதுலயே முடிவு, செக்ஸ், சோசியல் கனெக்ஷன். இந்த 3ல அதீத நாட்டம் கொண்டது உணவு. இந்த உணவில் நாட்டம் அதிகமாக இருப்பதனால் இந்த மனிதனின் முன்மூளை தவறு என்று தெரிந்தாலுமே அந்த தவறை செய்யும். ஒரு நாள் தானே சாப்பிடு. மனிதன் தவறு என்று தெரிந்தே தவறை செய்வான். அதுதான் முன்மூளை. நான் அடிக்கடி சொல்லுவேன், the dazzle of the human brain and the daftness of the human brain comes from the forebrain. மனிதனின் அதிபுத்திசாலித்தனத்திற்கும் அதி அபத்தத்திற்கும் அதே முன்மூளை தான் காரணம். நிலாவுக்கு ராக்கெட் விடுறதும் அதே முன்மூளை தான், பக்கத்து வீட்டுல இருக்கிறது வெட்டி கொள்றதும் அதே முன்மூளை தான். சரி, தவறு என்று தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. பரோட்டா நடுராத்திரி சாப்பிடக்கூடாதுன்னு உலகத்துக்கே தெரியும், ஆனா சாப்பிடுறானே. தவறு என்று தெரியும், அந்த தவறை செய்யும். எனக்கு தெரியும் இன்னைக்கு ட்ரை ஜாமுன் நான் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ட்ரை ஜாமுன் கும்பகோணத்துல என்னோட பேஷண்ட் எடுத்துன்னு வந்தாரு ராஜாராமன். நான் ஒரு ட்ரை ஜாமுன் எடுத்து சாப்பிட்டேன் இன்னைக்கு. நான் சொல்ல தவறு என்று எனக்கு தெரியும், ஆனா தவறை செய்யும். அதுதான் அந்த முன்மூளை. இந்த உணவில் நாட்டம் அதிகமாக இருப்பதனால் நம்மளுடைய இந்த உலகத்தின் உணவு சூழல் மாறிட்டதுனால எங்க பார்த்தாலும் சாப்பாடு, எதை பார்த்தாலும் சாப்பாடு, டிவியில சாப்பாடு, போன்ல சாப்பாடு, ரோட்ல சாப்பாடு. சாப்பிடாம எப்படி சார் நாங்க? ஐயா, என் நேரமும் இருக்கு இல்ல சார். சாப்பிடுற நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு, அளவுன்னு ஒண்ணு இருக்கு. சரி, ஒரு பார்ட்டிக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷன் போறோம், எத்தனை பார்ட்டி இருந்தது யோரான மனோ சார்? நீங்க சினிமா துறை சேர்ந்திருப்பீங்க, உங்களுக்கு எத்தனை பார்ட்டி முன்ன இருந்தது, இப்ப எத்தனை பார்ட்டி இருக்கு? அளவுங்க, உணவின் அளவு எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா இல்லையா? நீங்க ஒரு காலத்துல 10 பேருக்கு 3 கோழி இருந்தான், இப்போ ஒரு ஆளுக்கு 8 கோழி இருக்கான் உலகத்துல. 8 கோழி இருக்கான் ஒரு ஆளுக்கு. அப்ப உட்கொள்ளும் அளவு அதிகமாயிடுச்சு இல்லைங்க. அப்போ என்ன ஆகும்னா, இது எல்லாமே உங்களுக்கு உடற்பயிற்சியினால். அப்ப உணவை கட்டுப்படுத்தாமல் உடற்பயிற்சியை வைத்து நீங்க எடையை குறைக்க முடியாது, எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் என்பதற்காகவே இந்த விளக்கம். இந்த மைக்கேல் பெல்ப்சன், என்னது மைக்கேல் பெல்ப்சன், உசேன் போல்ட். ஏன்னா இவங்க 2 பேரும் உலகத்தின் உச்சத்தை தொட்டவங்க விளையாட்டுல, அதுவும் கடினமான விளையாட்டுல. ஆமா, என்ன சின்ன வயசுலயே ரிட்டையர் ஆனவங்க நான் இப்ப வெயிட் போடுறாங்களா இல்லையா? ஏங்க ரொனால்டோ நசாரியோ கேள்விப்பட்டீங்களா? ஃபுட்பாலர் 2002 வேர்ல்டு கப், பிரேசில் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தோன்னு ரொனால்டோ. அவர் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்ல, ரொனால்டோ நசாரியோ பிரேசில்காரன் சொல்றேன். அவன் இப்ப பாருங்க எப்படி இருக்கும். ஏன் நம்ம மண்டோனாவை பாருங்க எப்படி இருக்காரு. மரடோனா எப்படி இருந்தாரு இறக்கும்போது? மரடோனா விட ஒரு பெரிய கால்பந்து வீரர் இருந்தார் உலகத்துல. 1986 எல்லாம் மெஸ்மரைசிங் ஃபுட்பால் பிளேயர், தி கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர் ஆஃப் ஆல் டைம். இறக்கும்போது எப்படி இருந்தா? அதாவது என்னன்னா, இந்த பிரவுன் ஃபேட் என்பது
அந்த 20, 27, 25, 26, 27 வயசு அதுக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கை முறையை சீராகவே கொண்டு சென்றாலும் சரி வாங்க, அந்த பிரவுன் ஃபேட் போயிடும். இருங்க, 300 கிராம் பிரவுன் ஃபேட் கழுத்து சுத்துக்கு போயிடும். இருங்க, அந்த பிரவுன் ஃபேட் போக கூடாது, என்ன பண்ணணும்? போகக்கூடாதுங்கிற பண்ண முடியுமாங்கிறது பயாலஜிலேயே இல்ல. அதை ஸ்லோ பண்ணலாம். அது எப்படி ஸ்லோ பண்ணலாம்? எக்ஸசைஸ். சின்ன வயதிலிருந்தே உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கணும்? எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்க முடியுமோ அந்த வயதில் இருந்து. இப்போ உங்க சினிமா துறையிலேயே ஒரு பதில் சொல்றேன். நம்ம நடிகர் சரத்குமாருக்கு வயது அதிகமா கம்மியா? நல்ல வயசு அதிகம். ஆனா ஆளை பார்த்தா அவரை பார்த்தாருன்னா வயசு சொல்ல முடியுமா? அவரோட நாள் முதல் துவக்கமே ஜிம்ல தான் துவங்கும். அதுதான் பிரச்சனை. அப்ப அவர் சின்ன வயதிலிருந்தே உணவு பழக்க வழக்கம் ஒழுங்காக வைத்திருந்ததனாலும் சின்ன வயதிலிருந்தே உடற்பயிற்சியில் நாட்டம் செலுத்தியதனாலும் அவர் இன்னும் சட்டை போட்டுன்னு வெளியில வராரா இல்லையா? பக்கா. ஏன் வராரு? அவருக்கு தோல் சதை சுருங்கவில்லை, முடி உதிரவில்லை. இதற்கு எந்த பாதம் சொல்ல? மணி கான் பை மசில் அண்ட் மசர் சொல்லுவோனா இல்லையா? சரி ரைட், இருங்க உங்க பாணிக்கே வரேன். என்னால ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப நான் டயட்டுக்கு வரேங்க. என்ன டயட்ல நீங்க சொல்ற டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுக்கு ஈஸியான பதில் சொல்லுங்க. ஈஸியான வழி என்பதே கிடையாதுங்க. இல்ல டயட்ல தான் சொல்றேன். டயட்ல கம்மியா கார்ப்ஸ் சாப்பிடணும். கம்மியா கார்ப்ஸ்னா என்னங்க? மாவு சத்தை தான் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். வெள்ளை மாவு சத்து என்பது எல்லா தானியமும் எதையெல்லாம் மாவாக்க முடியுமோ அது அனைத்தும் மாவு சத்து. அப்ப நீங்க சிறுதானியத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ சிறுதானியமும் மாவு சத்தே. அதுதான் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். புதுவையில் நீங்க மில்லட்ல ரொம்ப நல்லதுன்னு பேசுறீங்களா? ஆனா அதுல 60 இருந்து 100 கிராம்க்கு என்ன சொன்ன? 100 கிராம்க்கு எந்த தானியம் வேணா எடுங்க. 60 கிராம்ல இருந்து 75 கிராம் வெறும் மாவு சத்து, வெறும் கார்போஹைட்ரேட். பெரிய முரண்பாடா இருக்கு. இப்போதைக்கு முரண்பாடே இல்ல. நீங்க பயாலஜி படிக்கலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல, சிறுதானியம் ரொம்ப நல்லதுன்றாங்க. சிறுதானியம் ஏன் நல்லது? ஏன் நல்லது? இட்லி தோசைக்கு இது எவ்வளவு தேவலான்னாங்கல்ல. வெள்ளை அரிசி, வெள்ளை பாலிஷ்டு அரிசியை ஒப்பிடும் பொழுது சிறுதானியம் நல்லது, மாற்று கருத்து இல்லை. அதற்காக அந்த பதில் கரெக்ட்ங்கிறதுனால அது மாவு சத்து இல்லை என்று ஆகிவிடாதுங்கிறது தான் பதில். ஏன்னா வெள்ளை அரிசியை எடுத்தீங்கன்னா 100 கிராம்க்கு 1 கிராம் கூட ஃபைபர் கிடையாது. 0.7 கிராம்ஸ் தான் பாலிஷ்டு ஒயிட் ரைஸ்ல. சரி, மிந்தி நம்ம அதுதானே சாப்பிட்டோம். எதுங்க? ஒரு 90களில் வெள்ளை அரிசி தானே சாப்பிட்டோம். அப்ப உற்பத்தி கம்மி, 6 மாச பயிரா இருந்தது. இப்ப என்ன மாச பயிரு? 3 மாச பயிரு. 3 மாச பயிரு. பெங்கால்ல 70 டேஸ்க்கு ஒரு கிரெயின் இருக்குங்கிறாங்க. உண்மையாங்க? அது தெரியல. 70 டேஸ் 2.5 மாசம் இப்போ லேட்டஸ்ட். அப்ப காலங்களை கம்மியாக செலவிடுச்சுன்னு வச்சுங்க தானியம். அதுல நார்ச்சத்தை சேருமா சேராதா? அப்போ உங்க பாணிக்கே வர மாடி தோட்டம் நல்லதா இல்லையா? மாடி தோட்டத்திலேயே வச்சுக்கிறாங்களா காய்கறி? எது காய்கறி? இப்ப தானியத்தை பத்தி பேசுறீங்க, தெரியும் காய்கறி போக கூடாது. அது சீக்கிரம் எல்லாம் வருது இல்லங்க. நான் முதல்ல நீங்க தானியத்துக்கு நில்லுங்கிறேன். தானியத்துல எல்லா தானியமும் மாவு சத்தே. அடிப்படையில் எல்லா 100 கிராம்க்கும் 60 இருந்து 75 கிராம் வெறும் மாவு சத்து, கார்போஹைட்ரேட். இல்ல உங்க பாணிக்கே வர. ஏன் பாணி இல்லங்க, பயாலஜிங்க. மருத்துவ வழிக்கே வர. நீங்க ஒரு நடைமுறைக்கு ஒத்து வந்த டயட்டை சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ரைஸுங்க. ரைஸோ, திணையோ, சாமையோ, குதிரவாளியோ, கம்போ, கேப்பையோ, மூங்கில் அரிசியோ, மாப்பிள சம்பாவோ, கோதுமை ரவையோ, கீன்வாவோ, ஓட்ஸோ எல்லாமே என்ன சொன்னா மாவு சத்துன்னு சொல்லிட்டேன். மாவு சத்து ஒரு அளவு, புரதச்சத்து ஒரு அளவு, நார் சத்து 2 அளவு. காய்கறி சத்து அதான் நார் சத்துன்னு சொல்றோம். காய்கறி சத்தை 2 அளவும், மாவு சத்தை 1 அளவும், புரதச்சத்தை 1 அளவும். புரதம் கொண்டோடனே 1 அளவு புரதம் சைவமாக இருந்தால், சாரி 1 அளவு புரதம் அசைவமாக இருந்தால் 4 அளவு புரதம் சைவமாக இருக்கும் புரதத்தை பொறுத்த வரைக்கும். சோ 1 அளவு மாவு சத்து, 1 அளவு புரதச்சத்து, 2 அளவு. அப்ப 100% ஆயிப்போச்சா? 25% கார்போஹைட்ரேட், 25% புரோட்டீன், 50% ஃபைபர். ரைட். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சொல்றது பாருங்க, சோற ஸ்பூன்ல போடுங்க, காய கரண்டியில போடுங்க, அன்ன வெட்டிய
அண்ணாண்ட போடுங்க. இதுதான் பயாலஜி. இதுதான் இது சொல்லுவோம் நாங்க எங்க பேஷண்ட் கிட்டே. சோற ஸ்பூன்ல போடுங்க, காய கரண்டில போடுங்க, அண்ணன் வெட்டி அண்ணன் குத்தியா அண்ணாண்ட போடுங்க. இது உங்களுக்கு ரைட்ஸ். இது நீங்க சொன்னது பக்காவான விஷயம். இப்ப நான் புரோட்டீன் சாப்பிட்டு வெயிட் இறக்கிக்கிறேன் சார் அப்படின்னு. புரோட்டீன் சாப்பிட்டு என்ன புரோட்டீன்? வே புரோட்டீன் சொல்லாதீங்க. வெறும் சிக்கனே சாப்பிட்டு நான் வெயிட் இறக்குறேன்றவங்களுக்கு சிக்கனே சாப்பிட்டு நாங்க என்ன ஆகும்னா, சிக்கன்ல இருந்துங்க எந்த பார்ட் ஆஃப் சிக்கன் வந்துரும். இப்ப சிக்கன் புரோட்டீன் சொல்லிட்டீங்கல்ல நீங்க. இப்ப ஹெல்தியஸ்ட் பார்ட் ஆஃப் சிக்கன் எதுங்க? அது எப்படி பிரிக்க முடியும்? அப்ப கல்லீரல், சிக்கன் பிரஸ்ட். இருங்க நான் சொல்லிடுறேன். நீங்க எந்த ஷெஃபா வேணா போய் கேளுங்க. the healthiest cut in chicken என்ன தெரியுமா? கோழியின் மார்பகம். just சிக்கன் பிரஸ்ட் தான் the healthiest. ஆரோக்கியமான பகுதி சிக்கன்ல என்னன்னா மார்பகம், பிரஸ்ட். ஏன்னா அதுலதான் கொழுப்பு ரொம்ப கம்மி, புரதம் கரெக்டா இருக்கும். 100 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்தீங்கன்னா 31 இருந்து 33 கிராம் புரதம், 3 கிராம் கொழுப்பு. என்ன சொன்னேன்? 3 கிராம் தான் கொழுப்பு. வேற என்ன சாப்பிடணும் அதோட சேர்த்து? இப்ப சிக்கன்ல நீங்க சிக்கன் சாப்பிட்டு வெயிட் குறைக்க போறேன்னு சொன்னீங்கல்ல சார், அதுக்குதான் சொல்ல வரேன். இப்ப அடுத்தது சிக்கனு. இப்ப சிக்கன் லெக்ஸ் எடுங்க, அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா? அதுல எவ்வளவு புரதங்க இருக்கணும்? ஏன்னா இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே புரதங்க, அதே 30 இருந்து 33 கிராம் புரதம். ஆனா கொழுப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியல. அது முதல்ல என்ன சொன்ன? பிரஸ்ட்ல 3 கிராம் கொழுப்புன்னு, இதுல 10 இருந்து 11 கிராம் கொழுப்பு. நம்மளும் லெக் பீஸ் எல்லாம் அடிக்கிறானுங்க. அதனால்தான் லெக் பீஸ் மட்டும் தான் எல்லாத்துலயும் கிடைக்கும், சிக்கன் பிரஸ்ட் கிடைக்காது. உங்களுக்கு விளங்கலையா யுவர் ஆனர்? ஓ, அடுத்து வரேன். இப்ப அதே சிக்கன் விங்ஸ் வந்துச்சுன்னு வைங்க, அதே 100 கிராம் சிக்கன் விங்ஸுக்கு எவ்வளவு புரதம் நினைக்கிறீங்க? அதே 30 இருந்து 33 தான் சார். இப்ப கொழுப்புக்கு வாங்க, எவ்வளவு கொழுப்பு நினைக்கிறீங்க? இதோட ஒரு 5 கூட இருக்குமா? 18 இருந்து 20 கிராம் கொழுப்பு. எதுல? விங்ஸ்ல. கோழியோட ரெக்கையில கொழுப்பு பன்மடங்கு அதிகம். அதனால்தான் எல்லா அமெரிக்கன் ஜாயிண்ட்லயும், நான் பேர் சொல்ல விரும்பல, விங்ஸும் லெக்ஸும் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? பிரஸ்ட் ஏன் இல்ல? பெரிய இந்த பன்னாட்டு சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, எல்லாம் பர்கரு, ஃப்ரைடு சிக்கனு இருக்கா இல்லையா? இருக்கவே இருக்காது. அங்க எல்லா டப்புலயும் கொடுக்குறாங்க, டப்பா. அதுல 2 ஐட்டம் தான் இருக்கும் பாருங்க. என்ன இருக்கும்? லெக் இருக்கும், இன்னொன்னு விங்ஸ் இருக்கும். ஏன் பிரஸ்ட் எங்க போச்சு? இப்படியே சொல்லி சிக்கனை சாப்பிடுறவங்க கூட பயமுறுத்து சார். பயாலஜி அதான் சார். நீங்க பொது வழியில நான் எல்லாம் சிக்கன் நல்லதுன்னா, இப்ப அந்த ஒரு பையன் இப்ப இப்படி வருவான். அப்ப அந்த பையன் சிக்கனே சாப்பிடுறேன் டாக்டர்னா கேள்வியாகதான் வரும். தம்பி சிக்கன்ல எந்த பாகம் டாக்டர்? நான் டெய்லி சிக்கன் லெக் பீஸ் 2 விங்ஸ் சாப்பிட்டேன்னா முடிஞ்சு. அதுல எவ்வளவு கொழுப்பு இருக்கு? ஒண்ணுத்துல 10 கிராம் கொழுப்பு இருக்கு 100 கிராமுக்கு. ஒண்ணு கிட்டத்தட்ட 18 இருந்து 20 கிராம் கொழுப்பு இருக்கு விங்ஸ்ல. அத சாப்பிட்டான்னா அவனுக்கு சாமி சத்தியமா வெயிட் குறையாது. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்னா, நம்ம புரோட்டீன் தானே சாப்பிடுறோம். ஆனா அவருக்கு என்ன தெரியாதுன்னா, அவர் புரோட்டீன் சாப்பிடுறோம் நினைச்சுக்கிட்டு அந்த விங்ஸ சாப்பிடுவாரு. ஆனா அவர் ஒரு ஃபேட் ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது தெரியாமையே சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அது எதுல செய்திருப்பாங்க? பாமாயில்ல டபுள் ஃப்ரை பண்ணதை வச்சு சாப்பிடுவாங்க. அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்கு இல்லைங்க, அது எல்லாமே கனோலா ஆயில் ஒண்ணுல பண்ணுவாங்க. அது பாமாயில விட மோசம். அவங்க ஊர்ல அதுதான் கனோலா ஆயில் தான் நம்பர் 1. ரேப் சீட் ஆயில் சொல்லுவான் சைனாக்காரன். கேள்வியே டயட். ஆனா நீங்க சிக்கன்ல பிரிச்சு விட்டு சிக்கன்லயும் பாருங்க, சிக்கன் என்பது உறுப்பை பொறுத்து எந்த உறுப்பு சாப்பிடுறோம் அதை வச்சுதான் சுவாமி 6 கிலோ சிக்கன் கொடுங்கன்னா, இனிமே கடையில போய் லெக்க போடாத, விங்ஸ போடாத, ஹார்ட் மட்டுமே குடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அதுதான் சுவாமி நான் சொல்றேன். சொல்றீங்க. அப்ப என்ன பண்றோம், நீங்க வீட்டுல செய்யும் போது இதை மனதில் கொண்டு பாகத்திற்கு ஏற்ப புரதம் மாறாது, ஆனா பாகத்திற்கேற்ப கொழுப்பளவு மாறும். சரி, ஒண்ணு 3 கிராம்னா ஒண்ணு 10 கிராம், ஒண்ணு ஆல்மோஸ்ட் டபுள் இருக்கு, 18-20 கிராம் வந்துடும். இப்ப அப்ப சிக்கனையே சாப்பிட்டு இருந்தா அந்த தம்பி குறையும். சைவத்துக்கு வாங்க. சைவத்துக்கு அதேதான், மாவுச்சத்தை குறைக்கணுங்க. மாவுச்சத்தை குறைக்கணும், புரதச்சத்தை கூட்டணும், அண்டு காய்கறி சத்தை கூட்டணும். மறுபடியும் சுருக்கமா பெஸ்ட் டயட்னா உங்க பார்வையிலே எது? டயபெட்டிக் டயட் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன்னுங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க?
ஒரு அளவு மாவு சத்து, ஒரு அளவு புரதச்சத்து, 2 அளவு நார் சத்து அப்படின்னா 25% மாவு சத்தும் தானியமும், 25% புரதம். சைவ புரதமோ அசைவ புரதமோ, சைவ புரதம்னா 4 நாள் சாப்பிடணும், அசைவ புரதம்னா அசைவ புரதம் 1 பாகம் சாப்பிடணும், மிச்சபடி 2 பாகம் காய்கறி சத்தை வச்சு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல தண்ணி குடிச்சு நடுராத்திரிக்கு மேல நேரம் கழிய கழிய ராத்திரி ஆக ஆக சாப்பிடுவதை குறைத்து நொறுக்கு தீனியை குறைத்தாலே உங்களுடைய உடல் பருமன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நீண்ட நெடுநாள் நிலைத்து நிற்கும். நீங்க இந்த கிராஷ் டயட் 3 மாசத்துல 10 கிலோ குறைக்கிறேன்னா இழந்த எடை அனைத்தையும் மீண்டும் பெறுவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இழந்த எடையை காட்டிலும் அதிக எடைக்கு மீண்டும் செல்வீர்கள் என்பதிலும் மாற்று கருத்திலே. வேகமாக குறைக்க நினைச்சீங்கன்னா, பொறுமையா நினைச்சீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸுங்க. இதுல பயோ ஹேக்கிங்லாம் கிடையாதுங்க. யாரும் பயோ ஹேக்கிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க மருத்துவ உலகத்துல. சேஃப் அண்ட் ஸ்டடி சயின்ஸ் தான் சேஃப் சயின்ஸ். அதனால எதற்கு வேதியியல் தீர்வுகள் ஆழமாக நிதர்சனமாக உள்ளதோ அந்த வேதியியல் தீர்வுகளை அடிமனதில் வைத்துதான் நாம பொது வழியில சில விஷயங்களை சொல்றோம். எல்லாத்தையும் விளக்க முடியலனாலும் இது அடிப்படை அறிவியல் உண்மைங்க. அதனால வேகமா குறைப்பதை காட்டிலும் நீண்ட நெடுகால் ஆரோக்கியமான உடல் பருமன்ல இருக்கணும் டாக்டர்னு சொல்றவங்களுக்கு நான் சொன்ன பதில்கள் நன்றாகவே பொருந்தும். வரும் வாரங்களில் மீண்டும் சந்திப்போம் சார். நிறைய வணக்கம்.